நீங்கள் மாண்புமிகு நம்முடைய உறுப்பினர்களுக்கு நிதித்துறை அமைச்சரை பொறுத்தளவுக்கு நீங்கள் எனக்கு இந்த இடத்துக்கு வருவதற்கெல்லாம் காரணமானவர் இந்தியாவினுடைய பிரதமர் எல்லாம் என்று நீங்கள் சொன்ன காரணத்தினால் அவர் உங்களுடைய ஆட்சியில் என்ன கடன் வாங்கினா அவர் சொன்னார். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஏதோ திராவிட மாடல் ஆட்சியில் தான் அதிகமாக கடன் பெற்றதைப் போல சமூக வலத்திலே கூட பல நண்பர்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் எதிர்க்கட்சியினுடைய தலைவராக இருப்பவர் போகிற பொதுக்கூட்டங்கள் எல்லாம் திராவிட மாடல் ஆட்சியில் நாங்கள் தான் அதிகமாக கடனை வாங்கிவிட்டது போன்ற பொதுக்கூட்டத்திலும் பேசுகிறார். அதை விட்டு தான் நீங்கள் தோழம் என்ற காரணத்தால் நீங்களும் பேசுகிறீங்க. என்ன நிலைமை என்ன? பொதுவாக இந்த ஆட்சியில் நாங்கள் பொறுப்பேற்கிற பொழுது அந்த ஆட்சி வாங்கி வைத்திருந்த கடன் 4.57 லட்சம், அதாவது 4,57,000 ரூபாய் கடன் அந்த ஆட்சி வைத்தார்கள். அதுக்கு வட்டி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா 37,586 கோடி ரூபாய் அவங்க வாங்கின கடனுக்கு மட்டில் ஒரு ஆண்டுக்கு இவ்வளவு. இப்போ 5 ஆண்டு காலத்திற்கு அவங்க வாங்கிய கடனை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது ஏறத்தாழ 1.88 லட்சம் கோடி ரூபாய் வட்டி மட்டில் வருது. ஆக ஏற்கனவே அசல் 4,57,000 கோடி, அவங்க வாங்கின கடனுக்கு வட்டி இந்த 5 ஆண்டு காலம் கட்டினது 1.88 லட்சம் கோடி. ஆக மொத்தம் அதிமுக மூலமாக எங்களுக்கு வந்திருக்கிற கடன் 6,45,000 கோடி ரூபாய் அவர்கள் மூலமாக வந்திருக்கிற கடன். இந்த ஆட்சியை பொறுத்தளவுக்கு நாங்கள் வாங்கிய கடன் என்பது 2,85,000 கோடி ரூபாய் தான் நாங்கள் வாங்கிய கடன். ஒட்டுமொத்தமாக 9 லட்சம் கடன் வாங்கினாங்க. 9 லட்சம் கடன் வாங்கினாங்க. 9 லட்சம் கடன் திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வாங்கவில்லை. ஆக அதிமுக ஆட்சியில் 6.45 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கப்பட்டது. இதுதான் உண்மையான கணக்கு. ஆக இந்த 2,85,000 கோடி ரூபாயில் கூட ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். ஏற்கனவே இந்த ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் பல துறையில் அறிவிக்கிறாங்க. போகிற பொழுது அறிவித்துட்டு போயிடுறாங்க. அது அறிவித்துட்டு போனால் அந்த கட்டடங்கள் கட்டுவது இல்லையா, ரோடு போடுறது இல்லையா? இப்போ நான் வகிக்கிற இந்த 2 துறையில் மட்டும் நான் சொல்கிறேன். அவங்க அறிவிச்சுட்டு போனது 11,923 கோடி ரூபாய்க்கு அறிவிப்பு செய்துவிட்டு போய்விட்டார்கள். அதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு 8,560 கோடி ரூபாய் அதற்காக இந்த அரசாங்கம் செலவு செய்திருக்கிறது. பொதுப்பணித்துறையில் பல துறைக்கு கட்டடம் கட்டினது நீங்கள் அறிவிச்சுட்டு போயிட்டீங்க. அதுக்கு பணம் நாங்கள் செலவு செய்திருக்கிறோம். நெடுஞ்சாலைத்துறையை பொறுத்தளவுக்கு 13,898 கோடி ரூபாய் நீங்கள் அறிவித்த திட்டத்திற்கு நாங்கள் செலவு பண்ணியிருக்கிறோம். இப்போ இதெல்லாம் கூட்டி பார்த்தாக்கா யாருக்கு இந்த 2 லட்சத்தில் கூட இந்த நிலைமை இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இங்கே இந்த மருத்துவக் கல்லூரியை பற்றி எப்பொழுது பார்த்தாலும் 11 மருத்துவக் கல்வி அறிவித்தோம், நாங்கள் 11 மருத்துவக் கல்வியை கட்டினோம் என்று ஒரு லாலி பாடிக்கொண்டிருக்காங்க. நான் சொல்கிறேன், 11 மருத்துவக் கல்லூரிக்கு அதற்காக ஒதுக்கப்பட்ட பணம் அரசின் சார்பாக 4,055 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டது. ஆனால் நீங்கள் சொல்லிட்டு போனீங்களே, முழுமை நீங்கள் செலவு செய்தீங்களா? இல்லை. திராவிட மாடல் ஆட்சி வந்தவுடனே தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் அதற்காக 2,349 கோடி ரூபாய் இந்த ஆட்சியில் அதற்காக செலவு பண்ணியிருக்கிறோம். ஆக கணக்கு பார்க்கிற பொழுது நீங்கள் அறிவித்த அந்த கட்டடங்களுக்கு மருத்துவக் கல்லூரிக்கு 42% தான் நீங்கள் செலவு செய்தீங்க. திராவிட மாடல் ஆட்சியில் 58% நாங்கள் செய்திருக்கிறோம். ஆக இந்த வாங்கிய இந்த கடன் கூட எதற்காக நாங்கள் வாங்கியிருக்கிறோம் சொன்னாக்கா, நீங்க அறிவிச்சிருக்கிற அந்த கட்டடத்திற்கும் அதில் தொடர்ச்சியாக மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் எத்தனை வந்திருக்கிறது? அது வேணான்னு சொல்றீங்களா? காலை உணவு திட்டம் அது வேணான்றீங்களா? புதுமை பெண் திட்டம் அது வேணான்றீங்களா? தமிழ் புதலன் திட்டம் வேணான்றீங்களா? இப்படி பல்வேறு மக்கள் சார்ந்த இன்றைக்கு திட்டங்கள் முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார்னா அதுக்கு செலவு செய்திருக்கிறோம். ஆக எங்க ஆட்சியை பொறுத்தளவுக்கு நாட்டு மக்களுடைய நலன் கருதி அந்த ஆட்சி மக்களுக்கு வேண்டிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகத்தான் இந்த 2,85,000 கோடி கூட வாங்கி இருக்கிற மொழியா. ஆக ஒட்டுமொத்தமாக நீங்க வாங்கிய கடன் அதுக்குரிய வட்டியெல்லாம் சேர்த்து 9 லட்சம் ரூபாய் நாங்கள் வாங்கணும் என்பது கடந்தெடுத்த அது கணக்கு. அதனால் சொல்லுகிறேன், நாங்கள் வாங்கிய கடன் 2,85,000. அதற்கு வேண்டிய அத்தனையும் நான் விவரமாக வச்சிருக்கிறேன். நேரத்தையும் காரத்தையும் கருதி இத்துடன் நிறுத்திக் கொள்ளுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.